ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 ஜூன் மாதம் ரிஷபம் ராசிக்கான பலன். ரிஷப ராசிக்கான ஜூன் மாதத்திற்கான பலனை பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் தான் இருக்க போறாரு. இதன் காரணமாக நீங்கள் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக வேலையில் உங்கள் இடத்தை பராமரிப்பீர்கள். உங்கள் மேலதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் உங்களை பற்றி நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களை கொண்டிருக்கலாம். எனவே உங்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எல்லோரையும் முழுசா நம்பிடாதீங்க. இது நடந்தால் உடனடியாக உங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்க. எப்படி யாராவதுமா ஏதாவது உங்க கூடவே இருக்கிறவங்க உங்க மேலதிகாரிகள் கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மேலதிகாரியை நீங்களே நேரடியாக சென்று பார்த்து நடந்தவைகளை விளக்கி சொல்லிருங்க. சரிங்க? இல்லையெனில் அவர்கள் அதை வேறு ஏதாவது விளக்கலாம். சரியா? சப்போஸ் நீங்க அப்படி கிளியர் பண்ணலான்னா அவங்களுக்கு வேற மாதிரியான புரிதல் ஏற்பட்டுவிடும். சரியா? இதுதான் பொதுவாக எல்லாத்துக்குமே. வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்பவர்களால் ஆதாயம் பெறலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கூடும். நீங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். உங்கள் வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் கூட அவற்றை புரிந்து கொண்டு கையாள முயற்சிங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சமரசமாக போங்க. தேவையற்ற சச்சரவுகளும் விவாதங்களும் வேண்டாம். சரியா? இது உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் முன்னேற உதவும். சரி, நீங்கள் கொஞ்சம் பணிவாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெவலப் ஆகுறதுக்கு ஒரு பேக் போனாக அது இருக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க வேண்டும். சிறப்பான அதாவது பல பாடங்கள். ஸோ அதாவது அது ஒரு திரைப்பட முன்னோட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க. சரியா? ஸோ எதையுமே டீப்பாக கற்றுக்கிடுங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவும். ஆனால் மனம் ஒரு நிலையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. உங்கள் மனம் அலைய ஆரம்பித்தால் நீங்கள் பிரச்சனைகளைத்தான் சந்திக்க நேரிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டுப்படுத்த முடியாத மனசை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுங்க. சரியா? 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் முதல் வீட்டில் இருப்பார். சரியா? இதனால் உங்கள் தாய் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவார். அவருடைய வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது அவசியம். வீட்டு சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களின் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது மகாராஜ் சஞ்சரிப்பதால் ராகு மகாராஜ் அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார். செவ்வாய் 5வது முதல் 8வது வீட்டில் வைக்கப்படுவார். இதன் காரணமாக உங்களுக்கும் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் மனைவி மற்றும் காதலிக்கு இடையே கருத்து வேறுபாடு மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும். உங்கள் மனைவி மற்றும் காதலியை பற்றி நீங்கள் ஒருவித சந்தேகத்தை உருவாக்கலாம் மற்றும் சந்தேகத்திற்கு தீர்வு இல்லை. எனவே சந்தேகம்லாம் படாதீங்க. எதுவாக இருந்தாலும் தெளிவுபடுத்துங்க. எனவே உங்கள் உறவு தேவையில்லாமல் கெட்டு போயிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் சந்தேகம் வரும்போது அதை தீர்க்கிறதுக்கான வழியையும் தேர்ந்துக்கிடுங்க. ஓகேவா? உட்கார்ந்து பேசுங்க. எல்லாமே சுபமாக முடியும். சரியா? உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் அவர் அப்படி இல்லைன்னா அவர் சொல்வதை கேட்க வேண்டும். முழுசாக கேளுங்க. ஸோ நடந்ததுக்கான காரணத்தை அறிந்து கொண்டு இது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டு எதுவும் உங்களால் இனி முடியும், உங்கள் உறவை மேன்மேலும் பாதுகாக்க முடியும் அப்படின்ற நம்புங்க. திருமணமானவர்களை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு சுவையான கலவையான பல பலன்கள் வரப்போகுது. ஒருபுறம் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் உறவுகளில் நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்கள் வருமானம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. மற்றும் சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சில தேவையற்ற செலவுகள் நிச்சயம் வரும்.
ராசி அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இதனால ஆரோக்கியம் மேம்படும். அதனால முதல் வீட்டில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் 5ஆம் வீட்டில் கேதுவும் சேர்ந்து இருப்பதால் உடல்நல கோளாறுகளும் நிச்சயம் உண்டாகும். நீங்கள் ஒரு வித காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். ஓகேங்களா? சிறிய காயம் மற்றும் சிறிய காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த மாதம் ஜூன் மாதம் 2024 நீங்கள் பயணம் செய்யுங்க. சரியா? பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபடுங்க. ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை வழிபடுங்க. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களை உடன் இணக்கமாகவே பயணம் செய்யுங்க. அவங்களோட சேர்ந்து இணக்கமாகவே பயணம் செய்யுங்க. கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. கோயிலுக்கு போங்க. ஸோ இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். இறைவன் துணை இருப்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.